ஐப்பசி மாசம் ஆடைமலை பொழிஞ்சாலே காலையில டீ கடை பெஞ்சில உட்காந்து நம்ம ஆளுங்களுக்கு ஒரு டீ குடிக்கலன்னா கண்டிப்பா இன்னைக்கு போயதே வடியாது. மக்கள், இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோல இருக்கிற அந்த அண்ணன் பேசுறத நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. இந்தியாவோட பொருளாதாரம் பால்ல தான் இருக்கு. நம்ம அரபு நாடுக்கு பால் பைப் லைன்ல தான் அனுப்புறோம் சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருப்பாரு. இந்தியா உலகத்திலே பால் உற்பத்தியில முதலீடு இருக்கிறது 100% உண்மைதான். ஆனா உண்மையாவே அரபு நாடுகளுக்கு பால் பைப் லைன்ல போகுது? இல்லவே இல்ல. கச்சா எண்ணெய் மாதிரி பாலை பைப் லைன்ல அனுப்ப முடியுமா? முடியாது. ஏன்னா பால் ஒரு சில மணி நேரங்களிலே கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். அப்ப உண்மைதான். ஏன்னா நம்ம ஊர் பால் எப்படி உலக நாடோட சமையலறை வெளிக்கு போயிடுச்சு. நம்ம அனுப்பி வைக்கிற பாலாறு சும்மா சாதாரணமா ஓடல மக்களே. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பசி, பஞ்சம், துரோகம், அதுக்கப்புறம் உருவான ஒரு அசாத்தியமான ஒரு தொழில்நுட்ப புரட்சி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தி டார்க் ஹிஸ்டரி. இன்னைக்கு உலகத்தோட மொத்த பால் உற்பத்திலையும் 24% பங்களிப்போட இந்தியா நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஆனா சுதந்திரம் கிடைச்ச புதுசுல நம்ம நிலைமை என்ன தெரியுமா? 1950களில் நம்ம ஊர்ல சொந்தமா பால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு கடைப்பால் கூட கிடைக்காம வெளிநாட்டுல இருந்து வர பால் பவுடர் தானமா வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போதைய காலகட்டத்துல மும்பை போன்ற ஒரு பெருநகர்ல போல்சன் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனி மட்டும்தான் ஒரு பெரிய லெவல்ல ஒரு பால் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிங்க கிட்ட போயிட்டு பாலை ரொம்ப கம்மி விலைக்கு பாலை சுரண்டி எடுத்துட்டு வந்து நகரத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அதிக விலையில விற்கிறாங்க. விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. இடைத்தாரர்களோட ஆத்திகம் தலை விரிச்சு ஆடிச்சு. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் என்பார்கள். நம்ம நாட்டோட விவசாயிகளோட பசியும் அழுகையும் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கான காரணமா மாறிச்சு. குஜராத்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல, ஆனந்த் என்ற ஒரு கிராமத்துல இருந்து எல்லா விவசாயிகளும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திரிப்பு வந்தாஸ் படோலா அப்படிங்கிற ஒரு தலைவரோட தலைமையில இந்த சுரண்டலுக்கான ஒரு போராட்டமே ஆரம்பிச்சாங்க. அவருக்கு துணியாதான் ஒரு இளம் பொறியாளர் சேர்ந்தாரு. அவர் பேர் தான் டாக்டர் வர்கீஸ் சூரியன். தொழில்நுட்ப சவால் உலகையே மிரள வைத்த இந்தியா விஞ்ஞானிகள் விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து அமுல் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சவாலே காத்துட்டு இருந்துச்சு. உலக நாட்டுல எல்லாருமே பசு மாட்டுல இருந்து தான் பால் பவுடர் அண்ட் கெட்டி பால் தயாரிச்சாங்க. அதுதான் உலகத்தோட நேரடியா இருந்தது. ஆனா இந்தியாவோட நிலைமை தலை கீழே. நம்ம ஊர் விவசாயிகள்லாம் அதிகமா வளர்த்தது எருமை மாடுகள் தான். எருமை மாட்டு பால்ல கொழுப்பு சத்து அண்ட் திடப்பொருள், அதாவது சாலிட் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப உலகத்துல இருக்க பெரிய பெரிய பால் பண்ணை நிபுணர்கள் இந்தியாவுக்கு எருமை மாட்டு பால்ல பால் பவுடரே பண்ண முடியாது, இதுக்கான தொழில்நுட்பம் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்க அமுல் பிசினஸ் இதோட க்ளோஸ் சொல்லிட்டு போறாங்க. வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கர்மை, ஏர்மை. வர்கீஸ் சூரியன் சும்மாவே விடல. உலகத்திலே முதல்ல எருமை மாட்டு பால்ல பால் பவுடர் தயாரிக்கிற தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சாங்க. இது உலக பால் வர்த்தக வரலாற்றையே மாத்திடுச்சு. நியூசிலாந்துகள் போன்ற நாடுகளே சும்மா மிரண்டு போனாங்க. ஏன்னா குளிர்காலத்துல மாடுகள் பால் கறக்காதப்ப இந்த பால் பவுடர் வச்சு சும்மா தேவையான அளவுக்கு பாலை சமாளிக்க முடியும் சொல்லி இந்தியா நிரூபிச்சுட்டாங்க. இதை பார்த்து விழுந்து போன அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி 1965ல தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியத்தை NDDP உருவாக்கி இந்த அமுல் மாடல் இந்தியா முழுக்க கொண்டு போக உத்தரவு விட்டாரு. இதுக்கு பேரு தான் ஆபரேஷன் ஃப்ளோட் அல்லது வெள்ளை புரட்சி. தேர்ட், உண்மையான சரிபார்ப்பு ஏற்றுமதி செய்யப்படுவது எப்படி? சரி, இப்ப அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோக்குள்ள அந்த விஷயத்துக்கு வருவோம். அரபு நாடுகளுக்கு பால் எப்படி ஏற்றுமதி செய்யப்படுது? மக்களே, கண்டிப்பா சொல்றேன், பைப் லைன்ல எல்லாம் பால் அனுப்பலாம் முடியாது. அதுக்கு பதிலா நம்ம பயன்படுத்துறது தான் ரொம்ப அசாத்தியமான ஒரு தொழில்நுட்பம். ஃபர்ஸ்ட், UHT அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் தொழில்நுட்பம். பாலை சாதாரணமா காய்ச்சினாலே ஒரே நாள்ல கெட்டு போயிடும். ஆனா இந்த UHT மிஷின்ல பாலை 135 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 140 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பாலை சில நொடிகளை சூடாக்கி உடனே குளிர வைப்பாங்க. இதனால பால் இருக்கிற பாக்டீரியா சீக்கிரமாவே அழியப்படும். செகண்ட், அஸ்பெக்டிக் பேக்கிங். இந்த UHT பாலை 6 அடுக்குகள் கொண்ட ஒரு டெட்ரா பேக்கிங் மூலமா அடைப்பாங்க. இதுக்குள்ள காற்றோ இல்ல ஒரு வெளிச்சமோ போகவே முடியாது. இதனால இந்த பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால கூட பரவாயில்ல. ஆனா இந்த பால் 6 மாசம் வரைக்கும் கெட்டே போகாது. இந்த டெட்ரா பேக் பால்களையும் நம்ம ஊர் எருமை மாட்டு பால்ல இருந்து எடுக்கப்படுற உயர்தர நெய், பட்டர், இந்த சீஸ் போன்ற பொருட்கள் தான் பெரிய குளிரூட்டப்பட்ட கண்டெய்னர் கப்பல்கள், விமானங்கள் மூலமா நம்ம அரபு நாடுகளுக்கு பாலை ஏற்றுமதி செய்யறோம். அரபு நாடுகள்ல என்னதான் பாலைவனமே இருந்தாலும் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு அல்மராய் போன்ற உயர்தரமான பால் பண்ணையே வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம ஊரோட பாலோட தரம் மற்றும் நெய்யோட வாசனைக்கு அங்க இருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அந்த அரபு மக்களே இன்னைக்கும் அடிமைதான். ஃபோர்த், தமிழர்களின் பாரம்பரிய தற்போதைய நிலையம் மாடு இல்லாத வீடும் மனமில்லாத மனிதனும் ஒன்றுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கும் பாலுக்குமான பந்தம் நேற்றோ இன்னைக்கும் உருவானது கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்க இலக்கங்கள்லயே முல்லை நிலத்து 1000 இளம் பெண்கள் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த இந்த செய்திகள் இன்னும் வரைக்கும் இருக்கு.
நம்ம தமிழ்நாட்டோட சொந்த கூட்டுறவு அமைப்பான ஆவின் இன்னைக்கும் லட்சக்கணக்கான கிராமத்து பெண்களோட வாழ்வாதாரத்தை சாத்தியமாக்கி இருக்கு. காலையில நம்ம 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது பனியிலும் மழையிலும் உட்காந்து பால் கறந்து சுட்டா பால் சேர்த்து நமக்கு அனுப்புறாங்களா விவசாயிகள். அவங்களோட வேர்வை தான் உலகத்தோட நம்பர் 1 பால் வல்லரசா மாத்தி இருக்கு. அதனால மக்களே, அந்த வீடியோல அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்தியாவில பால் பெருசுதான். ஆனா அதுக்கு காரணம் ஏதோ பைப் லைனோ இல்ல அற்புதங்களோ கிடையாது. அதுக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. நம்ம ஊரோட விஞ்ஞானிகளோட அறிவு தான் காரணம். நம்ம நாட்டோட விவசாயிகளோட அறிவும் நம்ம நாட்டோட விவசாயிகளோட உழைப்பும் தான் காரணம். இனிமே யாராவது இந்தியா பால் எப்படி கிங் ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த உண்மையான வெள்ளை புரட்சி வரலாற்றை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பா நம்ம ஊர் விவசாயிகளுக்கு இது பெருமையா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க பார்த்தவங்க உங்க டேடி யார் மம்மி யாராவது விவசாயிகளா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல விவசாயின்னு சென்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி மக்களே, உங்களை நெக்ஸ்ட் கண்டென்ட்ல சந்திக்கிறேன்.